ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே. இது 2026 சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். இது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கணிக்கப்பட்டது. சில ராசிகளுக்கு இது சுபமாகவும் இருக்கலாம், அசுபமாகவும் இருக்கலாம். அசுபமாக இருக்குன்னா இது தீங்கு தான் செய்துக்கிட்டு இருக்குமா இந்த சனிப்பெயர்ச்சினா? அப்படி இல்லை. மற்ற கிரக பார்வைகள்லாம் நல்லதையும் நடத்தும். அதை என்னுடைய வருகின்ற தொடரில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இது வருங்கால நல்கு என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு கவன ஈர்ப்பு பதிவு தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்களே தயார்படுத்திக்க உதவுன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷராசி. மேஷராசி 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இப்போ சனி பகவான் இருக்கார். அப்படின்னா அவங்களுக்கு 7ரை சனி ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த 7ரை சனின்றது பொதுவாக பல துக்கமான செயல்களெல்லாம் ஏற்படுத்தும். தன நஷ்டம்னு சொல்லுவாங்க. பண நஷ்டம், அதிகப்படியான செலவுகள், வெளி மாநிலங்களுக்கு போகிறது, இல்லை வெளி தேச பயணம், இதெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியில் நடக்கக்கூடியது. இப்போ 11வது இடத்துல இது வரைக்கும் இருந்திருக்கும். உங்களுக்கு நிறைய லாபங்கள்லாம் நடந்திருக்கும். நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளெல்லாம் நடத்தி கொடுத்துருப்பார் சனி பகவான். ஆனால் இது 12ஆம் இடம்னாலே விரயஸ்தானம் தான். இப்போ தான் உங்களுக்கு விரயங்கள்லாம் ஆரம்பிக்கும். இதில் நிறைய சுப செலவுகள் நிறையா வரும். திருமண செலவு, குழந்தைகளுடைய கல்வி செலவு, வீடு வாங்கிறது, இதே போல் நிறைய சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையாக உங்களுடைய வாக்குஸ்தானம் இல்லை தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு அப்பப்போதும் கடன் சிரமங்கள், அதே போல் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதது, இதே போலெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அவருடைய 7வது பார்வையாக ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. ரோகஸ்தானன்றது பொதுவாக எதிரிகளை குறிக்கிறது. அதே போல் அதுவும் கடன், உடல்நலம் இதெல்லாம் குறிக்கும். அதனால் உங்களுடைய உடம்பில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்னா உடல்நல பாதிப்பு ஏற்படுறதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் கடன் இந்த முறை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை எப்படி திருப்பி அடைக்கணுன்றதற்கான வழிமுறையை ஏற்படுத்திக்கிட்டு வாங்குங்க. இல்லைன்னா அது ஒரு சிரமத்துக்கு ஏற்படுத்திடும் உங்களை. தன்னுடைய 10வது பார்வையாக பித்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. அது நம்மளுடைய பெற்றோர்களுக்கான ஸ்தானம். அவர்களுக்கான உடல் பாதிப்பு ஏற்படுறதுக்காகவும் அமைப்பு ஏற்படும். அதனால் அவங்களுடைய உடல் நலன்லேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அது நமக்கான குலதெய்வ வழிபாட்டையும் சொல்லக்கூடியது தான். அதனால் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுலேயும் சிரமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சு நடந்துக்கணும். பொதுவாக இந்த மேஷ ராசிக்கு சுமாருன்ற போல தான் இருக்குது. ரொம்ப பெட்டர்னுலாம் சொல்ல முடியாது. அதே போல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. சுமாராக இருக்குது. அவங்களுக்கு இது விரயச்சனியாக இருக்குது. ரிஷபராசி நேயர்களே, சனி பகவான் உங்களுக்கு 11வது ஸ்தானத்தில் இருக்கார். அது லாபஸ்தானம். லாப சனியாக தான் உங்களுக்கு இருக்கார். இது ஒரு நல்ல பொசிஷன் தான். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும், வீடு வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும், ஆஃபீஸில் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அவர் தன்னுடைய 3வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு. அதனால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உடல் சோர்வு, உடல் நலக்குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. புத்திரஸ்தானம்னா குழந்தைகளுக்குரியது. பொதுவாக அவங்க மேலேயும் உங்களுக்கு கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கான கெட்ட பேர், அவங்களுக்காக
பண செலவு பண்ணுறது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைலாம் நமக்கு வந்து அமையும். தன்னுடைய 10வது பார்வையால் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது பொதுவாக நல்லது தான். உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லதாக நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் உங்கள் தொழிலில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். தொழிலில் மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய சிரமங்கள் வர்றதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் உங்கள் முயற்சியால் அது தன்னால் கலைஞ்சும் போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டுமே போதுமானது தான். இந்த ஒரு சனி பெயர்ச்சி ரொம்பவும் எந்த விதத்தில் நம்மளை அஃபெக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புகழை தான் அது சேதப்படுத்த நினைக்கும். அதனால் நீங்கள் செய்கிற வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஆஃபீஸ்லன்னு மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துலேயும் கவனம் எடுத்து செய்யணும். அதே போல் இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு தொலைதூர பயணம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கங்க. சனி பகவான் அவருடைய 3வது பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படின்னாலே அங்கே நிறைய செலவுகள் இருக்குன்றது தான் அர்த்தம். அது சுப செலவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உடல் ஆரோக்கியம், அலைச்சல், இது எல்லாத்தையுமே விரயஸ்தானம் கொடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருடைய 7ஆம் பார்வையாக மாத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. மாத்ருஸ்தானன்றது தாயார், வீடு, மனை, வாகனம், இதை பொறுத்தது. அதனால் தாயாருடைய உடல் பாதிப்பு, உடல்நல குறைவு, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, அதனால் உங்களுக்கு பண செலவு ஏற்படுறதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அவருடைய 10வது பார்வையாக தன்னுடைய களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. களத்திரன்றது வந்து மனைவியை குறிக்கிறது, இல்லை பங்குதாரர், இப்படி யார் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போல். ஸோ வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வர்றதற்கான வாய்ப்பும் இருக்குது, மனக்குழப்பங்கள். அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஸ், தொழில் சார்ந்த பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்குள்ளே தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த முறை சனி பகவான் 9வது இடத்துல இருக்கார். இதை பித்ருஸ்தானம்னு சொல்லலாம், பாக்கியஸ்தானம்னு சொல்லலாம். இதில் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒன்று தான். தந்தையாருக்கு உடல்நல குறைவு ஏற்படும். மற்றபடி நல்ல புகழ், வசதி, வருமானம், வீடு, மனை, வாகனம் வாங்குகிற அமைப்புலாம் நல்ல விதமாக ஏற்படும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணுன்னா, குலதெய்வ வழிபாடு நிறுத்திட்டிங்கன்னா அதை ஆரம்பிங்க. குலதெய்வத்தோடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் நல்லபடியாக அமையுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்மளால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இதுவரைக்கும் நீங்கள் அஷ்டம சனியில் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான நேரமாக இருக்கும். இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கங்க. சனி பகவான் அவருடைய 3வது பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் நமக்கு ஒன்று தெரிய வருது, இளைய சகோதரத்தாலேயோ இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தாலேயோ அவங்களால எந்த ஒரு ஹெல்ப்பும் இந்த காலகட்டங்களில் பண்ண முடியாது. அதே போல் அவருடைய 10வது பார்வையால் ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. ரோகஸ்தானன்றது கடன், எதிரிகள், இதெல்லாம் குறிக்கிறது. ஸோ இந்த காலத்தில் உங்களுக்கு கடன்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதிகப்படியான எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு டிரான்சிஷன் ஒரு நார்மலான டிரான்சிஷன் தான்.
உங்கள் ராசிக்கு. ஆனால் ஒரே ஒரு நல்லது என்னென்னா, அஷ்டம சனிலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்றது தான் ஒரு நல்ல விஷயம். சிம்ம ராசி அன்பு நேயர்களே, இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருந்த இப்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கார். 7ஆம் இடத்துல உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை விட ஒரு படி அதிகமாக இந்த அஷ்டம சனி காலத்தில் இருக்கும். பொதுவாக உங்களுடைய உடல்நலம் பாதிப்படையும், அவமானங்கள் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கடன் மேலே கடன் வரும், அதே போல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இதுவரைக்கும் இருந்த உற்ற நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் பகையாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு அஷ்டம சனி காலத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் செயல்லையும் ரொம்ப கவனமாக இருங்க. தொலைதூர பயணங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்ல முறையில் கையாளுங்க. சனி பகவான் அவருடைய 3வது பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை நீங்களே ஓன் பிஸ்னஸ் வச்சுருந்தாலோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளணும். இல்லைனா அது உங்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்திடும். அதே போல் சனி பகவான் அவருடைய 7வது பார்வையால் உங்களுடைய தனஸ்தானம் இல்லை வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுதான் குடும்பத்திற்கானதும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும், பண வரவு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கான வாய்ப்புலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். அவருடைய 10வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. புத்திரஸ்தானம்னா குழந்தைகள் தான். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அவங்களால உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்கள கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கங்க. கன்னிராசி அன்பு நேயர்களே, சனி பகவான் களத்திரஸ்தானம்னு சொல்கிற உங்களுடைய 7ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகியிருக்காரு. களத்திரன்னு சொன்னாலே கணவன் மனைவி, தொழில் ரீதியாக சொல்லணுன்னா பார்ட்னர்ஸ். அதனால் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை மற்ற பார்ட்னர்ஸ்குள்ளேயோ கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வீடு, மனை, வாகனம் இதிலெல்லாம் எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு அவப்பேரையும் சிரமத்தையும் ஏற்படுத்திடும். சனி பகவான் அவருடைய 3வது பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் தந்தை வழி இல்லைன்னா தந்தைக்கு உடல்நலக் குறைவோ இல்லை அவங்க வழியில் செலவினங்கள் வர்றதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதே போல் குலதெய்வ பூஜைகள் தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா அதில் இடையூறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் பூர்வீக சொத்து, நம்மளுடைய பிறந்த இடம் இல்லை நம்மளுடைய பூர்வீக சொத்துன்னு சொல்லப்படுற இடத்துலலாம் வில்லங்கம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கையாளணும். சனி பகவான் அவருடைய 7வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு. அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம், உடல் சோர்வு, அதே போல் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதிகப்படியான முயற்சி எடுத்து அதை செய்யணும். அப்போ தான் அதில் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் அவருடைய 10வது பார்வையாக மாத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. இது தாயாருக்கோ இல்லை தாயார் வழி உறவுகளுக்கோ உடல்நிலை கோளாறோ இல்லை மற்ற செலவினங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். அதே போல் வீடு, மனை, வாகனம் இதிலெல்லாம் எதிர்பாராத செலவுகள் வர்றதற்கான வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக கன்னி ராசிக்கு இந்த அமைப்பு நல்லதாக இல்லை. ஏன்னா அவங்க இப்போ தான் 6ஆம் இடத்துல சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க சனி இருந்திருக்கும்போது. இந்த ஒரு டிரான்சிஷன் அவங்களுக்கு ஒரு புதிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துலா ராசி அன்பர்களே,
சனி பகவான் உங்களுடைய 6ஆம் பாதம் ரோகஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகியிருக்காரு. இதை சிம்பிளாக சொல்லணுன்னா சத்ரு ஜெயம், எதிரிகளை வெல்வீர்கள் என்றதான் இதனுடைய அர்த்தம். இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு பணம், புகழ், மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் ஏதாவது தடை இருந்ததுன்னா அதுவும் இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும். அதே போல் சனி பகவான் அவருடைய 3வது பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே போல் 10ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் கொஞ்சம் பொருளாதார செலவுகள், அலைச்சல் இதெல்லாம் ஏற்படும். அவருடைய 10ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி இல்லைன்னா அதை இளைய சகோதரன்னு சொல்லலாம். இளைய சகோதரத்தால் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுல சிரமங்கள் ஏற்படும். அதே போல் நீங்கள் எடுக்கிற முயற்சிலாம் தைரியம் குறைந்து அதனுடைய வெற்றி கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். இந்த டிரான்சிஷன் உங்களுக்கு ஒரு நல்ல டிரான்சிஷனாக தான் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் பெயர்ச்சியாக இருக்கார். இதனால் குழந்தைகளால் உங்களுக்கு சிறு சிறு செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நேரிட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உங்களுக்கு இருந்த எல்லா பாதிப்பும் இப்போ தன்னால் நிவர்த்தி ஆகிறதுக்கான காலம் இது. உங்களுடைய சிரமங்கள் தன்னால் குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு இருந்த உடல் பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனைலாம் தன்னால் தீர்ந்துடும். இந்த காலகட்டங்களில் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானம் இல்லை வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் பண செலவுகள் தான் ஏற்படும். மற்றபடி இது ஒரு சாதாரண டிரான்சிஷன் தான். ஆனால் உங்களுக்கு முன்றைய 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சனி பகவான் கொடுத்திருந்த நிறைய பாதிப்புகள்லேருந்து இப்போ நீங்கள் விடுபடுவீங்க. ஒரு பெருமூச்சு விட்டு இருக்கிற ஒரு நல்ல நேரமாக தான் இது இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த டிரான்சிஷன் உங்களுக்கு 4ஆம் இடம் மாத்ருஸ்தானத்தில் வருது. இதை அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, அஷ்டம சனியோடைய பாதியான எஃபெக்ட் இதில் இருக்கும். இல்லைன்னா 7.5 சனியோடைய கால்வாசி எஃபெக்ட் இதில் கண்டிப்பாக இருக்கும். இதில் பெரிதும் பாதிக்கப்படுறது யாருன்னா தாயாருடைய உடல்நலம். அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே போல் வீடு, வாகனம், மனை, நிலம் இதிலெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உடல் நலத்தை நல்ல விதமாக நம்ம பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். வீண் அலைச்சல், அதே போல் வாக்குவாதம் செய்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சிரமத்துக்கு நம்மளை ஆளாக்கிடும். அதனால் நீங்கள் பேசும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும். சனி பகவான் அவருடைய 3வது பார்வையாக உங்களுடைய ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் எதிரிகளுடைய கோபத்துக்கும் நீங்கள் ஆளாவீங்க. எதிரிகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் அவருடைய 7வது பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில் முன்னேற்றங்கள் கொஞ்சம் சீராக தான் இருக்கும். அதில் நல்ல பேர் வாங்க நீங்கள் கடினமாக உழைக்கணும். அவருடைய 10வது பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறாரு. இது உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் ஏற்படுத்தும். அதே போல் உடம்பில் சோர்வும் சோம்பல் தன்மையும் அதிகமாகும். நீங்கள் ஒரு சின்ன காரியத்தில் வெற்றி பெறணுன்னாலும் நீங்கள் கடின உழைப்பை அதில் போடணும். அப்போ தான் அது ஒரு நல்ல வெற்றியாக அமையும். அப்படி இல்லைனாலும் வெற்றி அமையும். இந்த டிரான்சிஷன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. அதுக்கேற்ப உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் நீங்கள் அமைச்சிக்கோங்க. கவனமாக இருந்தால் நல்லது நடக்கும்.
மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய 3ஆம் பாவமான தைரியஸ்தானத்துக்கு வராரு. இது 7.5 சனி நிவர்த்தி ஆகிருக்குன்றதற்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். நீங்கள் இத்தனை காலங்களும் பட்ட கஷ்டம் இதோடு தீர்ந்திருக்கும். அதில் ஏற்பட்ட சின்ன சின்ன வலியும் வடுவும் தான் ஒன்றும் சிறிது நாட்களுக்கோ இல்லை சில வாரங்களுக்கோ மாதங்களுக்கோ இருக்கும். காலம் மாற மாற எல்லாமே மாறிடும். இது ஒரு நல்ல அமைப்பு தான் தைரியஸ்தானன்றது. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தைரியத்தோடு எடுப்பீங்க. அது கண்டிப்பாக வெற்றி அடையும். இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. கடன் தொல்லை இருந்திருக்கும், வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும். அது எல்லாமே தன்னால் தீர்ந்து போகும். சனி பகவான் அவருடைய 3வது பார்வையாக பித்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் குழந்தைங்களுக்கு தான் உடல்நலக்குறைவு ஏற்படவோ இல்லை அவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படவோ வாய்ப்பு இருக்குது. அதன் வழியில் பண செலவாகிறதுக்கும் மன உளைச்சல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் அவருடைய 10ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் குலதெய்வ வழிபாடை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் 10வது பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பார். இது ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். கும்பராசி அன்பர்களே, இது உங்களுக்கு 7.5 சனியோடைய கடைசி பாதம். பாத சனின்னு சொல்லுவாங்க. இது கடைசி 2.5 ஆண்டுக்கான காலம். இது கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது உங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவமானது உங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். அதே போல் உங்களால் கமிட்மெண்ட் பண்ணதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக சொல்லணுன்னா இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு பொருளாதார சிக்கலை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். சனி பகவான் அவருடைய 3வது பார்வையாக மாத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படின்னா தாயாருக்கு உடல்நலம் பாதிப்பு, வீடு மனை வாகனம் வண்டி இதனால் செலவுகள் ஏற்படலாம். சனி பகவான் அவருடைய 7வது பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். நமக்கு தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நல்ல ஆயுள் ஏற்படும். அதே போல் சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிற போல் இருந்ததுன்னா அதில் தாமதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய லாபங்களும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. மீனராசி அன்பர்களே, சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருக்கார். இதை ஜோதிடத்தில் பந்து நாசம்னுவாங்க. அதே போல் ரோகம்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா உறவினர்கள் கூட உள்ளேயே உங்களுக்கு பகைமை ஏற்படும். அதே போல் உடலில் நோய்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலையும் உங்களுக்கு முடக்கம் ஏற்படும். வீண் செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள், மன உளைச்சல். அதே போல் உங்களுடைய குடும்பத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கார் இந்த முறை சனி பகவான். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். வீண் பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம். அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுடைய தைரியம் குறைஞ்சி நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்கள்லேயும் அதிகப்படியான முயற்சி செய்தால் தான் வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதில் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுடுவீங்க. அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. இது எப்படி இருக்குன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டைகள், மன உளைச்சல்கள், மன அழுத்தத்தெல்லாம் ஏற்படும். அதே போல் உங்களுடைய
ப்ரொஃபஷ்னலில் பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கணவனாக இருந்தால் மனைவிக்கிடமோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவனிடமோ ஒரு அனுசரணையாக போகிறது தான் ரொம்ப நல்லது. அதே போல் ப்ரொஃபஷ்னல் பார்ட்னர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி உங்களுடைய கருத்தை சமன்படுத்திக்கங்க. இல்லைன்னா இது தேவையில்லாத வம்பு, வீண் சச்சரவு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுத்திடும். அதே போல் சனி பகவான் அவருடைய 10வது பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் முடங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதிகப்படியாக நீங்கள் உழைக்கணும். அதே போல் உங்களுக்கு தொழில் ரீதியாக அவப்பெயர் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக செயல்படணும். குலதெய்வ பூஜை இதுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் இருக்கும். பொதுவாக சனி பகவான் கடின உழைப்பாளியாக இருந்தாலோ ஒரு நேர்மையாக நம்ம உழைச்சாலோ அதிகப்படியான பாதிப்புகளை தரமாட்டாருன்றது தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக உதவும். நன்றி.